ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கவலை. பையன் திக்கி திக்கி பேசுகிறானா. திக்குவாய்ங்கிறது ஒரு நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு, அவ்வளவுதான். ஆரம்பத்திலேயே மருத்துவர்கள்கிட்ட போனால் அதை குணப்படுத்திக்கலாம். முக்கியமாக 2 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளை இது அதிகமாக பாதிக்குது. இன்னும் சொல்ல போனால் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சரி, இந்த திக்குவாய் எதனால் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, குழந்தைகளின் மனம் தொடர்பானது. இன்னொன்று, குழந்தைகள் பேச பழகும் பொழுது பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை. 3வது காரணம் என்னன்னா பரம்பரை அல்லது பிறவி குறைபாடு. சின்ன வயசில் குழந்தை பருவத்தில் ஏற்படுற பயம், பதட்டம், பரபரப்பு, கவலை, சோகம், வேகம், வெக்கம், அதிருப்தி, அவநம்பிக்கை, அன்புக்கு ஏங்கிறது, இதெல்லாம் தான் மனம் தொடர்பான காரணங்கள். 2வதா சொன்னமே பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகிற முறை, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் முன்னாடி குழந்தைய அதட்டுறது, பயமுறுத்துறது, அப்புறம் பேச சொல்றது. இதனால என்ன ஆகும்னா குழந்தை யோசிக்கும், ஏதாவது தப்பா பேசிவிடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே திக்கி திக்கி பேச ஆரம்பிச்சிடும். ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது இஷ்டப்படி இயல்பா பேச விடணும். தப்பா பேசினாலும் பரவாயில்ல. ஆரம்பத்திலேயே அதை திருத்தறதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது. நாம் அதை திருத்துறதாக நினைச்சுக்கிட்டு அப்படி பேசணும் இப்படி பேசணும்னு வாத்தியார் தோரணையில வீட்டிலேயே பள்ளிக்கூடம் நடத்த ஆரம்பிச்சிடக்கூடாது. 3வது காரணம் பரம்பரைன்னு சொன்னோம்ல. அது எப்படின்னா, சில குழந்தைகளுக்கு பாரம்பரியத்திலேயே அந்த நாக்கு, உதடு, மேல் அன்னம், இந்த குரல் மடிப்புகள், இதுகளில் பிறவிலேயே சில குறைபாடுகள் இருக்கலாம். இதனால பேச்சு சரியா வராம அது திக்குவாயா மாறலாம். மருத்துவ புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல 100ல் ஒருத்தருக்கு திக்குவாய் இருக்குதான். வரலாற்று புகழ்பெற்ற அரிஸ்டாட்டில், மோசஸ், சார்லஸ் லாம்ப், இது மாதிரி பெரிய அறிஞர்களுக்கு கூட திக்குவாய் இருந்திருக்குது. இந்த சின்ன வயசுலயே வைத்தியம் பண்ணுனா சுலபமா இதையெல்லாம் சரி பண்ணிவிடலாமா. 3 விதமான சிகிச்சை உண்டு அதுக்கு. அதாவது ஒன்று சைக்கோ தெரப்பி, அதாவது மனமாற்ற பயிற்சி. இன்னொன்று ஸ்பீச் தெரப்பி, பேச்சு பயிற்சி. 3வது மருந்துகள். மனநல மருத்துவர்கள் திக்குவாய் உள்ள குழந்தைகள்கிட்ட பக்குவமா பேசி இந்த பயம், பதட்டம் எல்லாத்தையும் போக்குவாங்க. குழந்தையோட அப்பா அம்மா கிட்டையும் பேசி எப்படி குழந்தைகிட்ட பேசணும், பழகணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. பேச்சு பயிற்சிங்கிறது குழந்தைய படிக்க சொல்லி எந்த வார்த்தை திக்குதோ அதை சரியா வாசிக்க வைக்கிறது. மருந்து கொடுத்தும் மனசை பக்குவப்படுத்தலாம். பிறவி கோளாறுகள் இருந்தால் அறுவை சிகிச்சை மூலமா அதை சரி பண்ணிவிடலாம். எல்லாத்தையும் விட முக்கியமா பெற்றோர்கள் குழந்தைகள் கிட்ட அன்பாகவும் அரவணைப்பாகவும் நடந்துக்கணும். அவங்கள பயமுறுத்தப்படாது, கவனமா பேசணும். ஆனா இந்த காலத்து குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் தான் கவனமா பேச வேண்டியிருக்குது. ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம், இதை பாருப்பா, ஒரு பந்தயம், ஒரு நாள் பூரா உன் 2 கையாலேயும் வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருந்தா உனக்கு 100 ரூபாய் பரிசு அப்படின்னு பிள்ளைகிட்ட அம்மா பந்தயம் கட்டினாங்களாம். உடனே அந்த பையன் சொல்றான், அட போம்மா, எப்ப பார்த்தாலும் அப்பா ஜெயிக்கிற மாதிரியான பந்தயமே போடுறீங்க அப்படின்னானா.